ரமதான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில், இரட்டை இரவுகளில் நாங்கள் அதிக முயற்சி எடுக்க தேவையில்லை அல்லவா? ஒற்றைப்படை இரவுகளில் தானே லைலத்துல் கதிர் வரும் என்று சிலர் கேட்கிறார்கள். அதிகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான். இங்கே நாங்கள் முக்கியமான சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 இரவுகளிலும் முயற்சி எடுக்க சொன்னார்கள், முயற்சி எடுத்தார்கள், இஅ்திகாஃப் இருந்தார்கள். எனவே இரட்டை இரவுகளை நபி அவர்கள் கைவிடவில்லை. இதை நாங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் முக்கியமானது, பரக்கத் செய்யப்பட்டது. குறிப்பாக இறுதி 10 இரவுகள், அந்த இரவுகள் ஒரு வருடத்தின் சிறந்த இரவுகள். அது ஒற்றையாக இருந்தாலும் இரட்டையாக இருந்தாலும் சரிதான். மூன்றாவது விடயம், நாங்கள் இரட்டை இரவுகளிலேயே முயற்சி எடுக்கின்ற பொழுது ஒற்றை இரவுகளில் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களிடத்திலே ஏற்படும். நாங்கள் ஒற்றை இரவுகளில் முயற்சி எடுப்பதற்கு நாங்கள் இரட்டை இரவுகளிலும் சேர்த்து முயற்சி எடுக்கின்ற பொழுது எங்களுடைய பழக்கம், மனநிலை சற்று உறுதியாக பலமாக இருக்கும். சுன்னத்தான தொழுகைகளை போல, ஃபர்லான தொழுகைகளுக்கு சுன்னத்தான தொழுகைகள் எவ்வாறு உறுதுணையாக இருக்கின்றனவோ, பாதுகாப்பு சுவர்களை போன்றிருக்கின்றனவோ, ஃபர்லையே நாங்கள் சுன்னத்தையே நாங்கள் தொழுகின்ற பொழுது ஃபர்லை நாங்கள் கட்டாயமாக சரியாக தொழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வரும். அதே போன்றுதான் ரமதானுக்கு முன்னால் நாம் நோட்கின்ற ஷாபான் மாதத்துடைய நோன்புகள் ரமதானிலே நோன்பு நோட்பதற்கு எங்களுக்கு பயிற்சி அளிக்கின்றன. அதே போன்று நாங்கள் இரட்டை இரவுகளிலும் முயற்சிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒற்றை இரவுகளிலே கூடுதல் ஊக்கம் ஏற்படும். நான்காவது, ஒரு கருத்தின் அடிப்படையிலே ஒற்றை இரவுகள் என்பவை மாதத்தின் பின்னாலிருந்து பார்க்கப்பட வேண்டும் என்று அபூ சயீத் அல் குத்ரி, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து, மாதம் 30 இருந்தால் 30வது நாள் ஒற்றைப்படை, அதாவது 1, 28வது நாள் 2. எனவே நாங்கள் எதனை ஒற்றை என்று முன்னாலிருந்து கணக்கு பார்த்து சொல்கிறோமோ அது மாதம் பூரணமாக இருந்தால் இரட்டையாக இருக்கும். நாங்கள் எதனை இரட்டை என்று சொல்கிறோமோ அது ஒற்றையாக இருக்கும். மாதம் 29 நாட்களை கொண்டதாக இருந்தால் முன்னாலும் பின்னாலும் எங்கிருந்து பார்த்தாலும் ஒரே இரவாகத்தான் இருக்கும். எனவே இது எப்படி இருந்தாலும் இது ஒரு கருத்து வேறுபாடான விடயம். இந்த கருத்தை அவர்கள் சும்மா சொல்லவில்லை, அவர்கள் சில ஆதாரங்களை முன்வைத்து சொல்கிறார்கள். எனவே எங்களுக்கு தெரியும், ஃபிக்ஹிலே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உறுதியாக 100% யகீன், உறுதியின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் அல்ல. நாங்கள் ஒரு கருத்திலே இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு 50% மேலால் அந்த கருத்திலே உறுதி இருந்தால் நாங்கள் அந்த கருத்தை எடுப்போம். இவ்வாறு தான் அதிகமான ஃபிக்ஹ் மசாயில்கள். எனவே மாற்று கருத்துக்கு இடம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நாங்கள் சில நேரத்தில் எங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்கிறோம். எனவே இந்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் இரட்டை இரவாக நினைக்கக்கூடியவைகள் ஒற்றை இரவாக இருக்கலாம். அடுத்ததாக 5வது விடயம், மாதம் நுழைவதிலே, அதாவது மாதத்தை நாங்கள் அடைந்து கொள்வதிலே தவறு விட்டிருக்கலாம். சில நேரம் மாதத்தின் ஒரு நாள் எங்களுக்கு தவறி இருக்கலாம். மிக குறைவாக இவ்வாறு சில காலங்களிலே ஏற்பட்டிருக்கின்றன. அதாவது 28 நோன்பிலேயே பிறை தென்பட்டுவிட்டால் எங்களுக்கு புரியும் நாங்கள் ஒரு நாளை தவறு விட்டிருக்கிறோம் என்று. எனவே நாங்கள் எதை ஒற்றைப்படையாக நினைத்தோமோ அது இரட்டை படையாக இருந்திருக்கும்.
அதனால் தவறு வரலாம். அதே போன்று பிறை அல்லாத ஒன்றை ஒருவர் பிறை என்று கருதி சாட்சியம் சொல்லி அவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம். இந்த பிறை பார்ப்பது என்பது 100% உறுதியானதல்ல. ஒருவர் பிறை பார்க்கிறார், அவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர் உண்மையிலேயே சில நேரம் பிறை போன்ற ஒரு பொருள் அவருக்கு பிறை போன்று தென்பட்டிருக்கலாம். அவ்வாறு தென்படுவதற்கு நிறைய சாத்தியம் இருக்கின்றது. எனவே மாதத்தை அடைவதிலே நாங்கள் முந்தி அடைந்திருக்கலாம். மாதத்தை அடுத்த நாள் வர வேண்டியது முன்னால் நாங்கள் மாதத்தை அடைந்திருக்கலாம். இவ்வாறு தவறு வரலாம். எனவே நாங்கள் ஒற்றைப்படை என்பது உண்மையில் இரட்டைப்படையாக இருந்திருக்கும். எனவே நாங்கள் 10 நாளும் முயற்சிக்கின்ற பொழுது ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று அந்த 10 நாட்களுக்குள் பெரும்பாலும் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். இன்று நாங்கள் எப்போதும் இல்லாத முறையிலே ஒரே ஊரிலே 2 பெருநாட்கள், 2 நோன்புகள், ஒருவருக்கு ஒற்றைப்படை இன்னொருவருக்கு இரட்டைப்படை என்பதை பார்க்கின்றோம். ஃபிக்ஹிலே மஸ்அலாவில் எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் உண்மையில் இது துரதிர்ஷ்டவசமானது. இஸ்லாமிய வரலாற்றிலே எப்போதும் இவ்வாறியான ஒரு நிலை இருக்கவில்லை. ஒரே ஊரில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒற்றைப்படை இரட்டைப்படை ஒன்றாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைய காலத்திலே இந்த கருத்து வேறுபாடை அணுகுவதிலே சிலர் வித்தியாசமாக அணுகுவதனால் 2 நிலை இருக்கிறது. இந்த கருத்திலே ஒருவர் விமர்சிப்பார்கள், இந்த கருத்து மாறுவார்கள். கருத்திலே என்ன செய்கிறார்கள், சில காலங்களிலே ஒரு கருத்திலிருந்து இன்னொரு கருத்துக்கு மாறுகிறார்கள். எனவே இது ஃபிக்ஹ் கருத்து வேறுபாடு என்பதனால் தான் இவ்வாறு மாறுகிறார்கள். எனவே இதை கவனத்தில் எடுத்து நாங்கள் ஒற்றைப்படை இரட்டைப்படை ஆகிய 2லும் முயற்சி எடுத்தால் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு லைலத்துல் கத்ரை அடைவதற்குரிய பாக்கியத்தையும் அதில் அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தையும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.